எதுக்காக இந்த வீடியோ? உங்களுக்கு ஸ்பைன்ல என்ன ப்ராப்ளம் இருந்தாலும் சரி, சர்ஜரி பண்ணணுன்ற சிச்சுவேஷன் வருதா, உங்க ரிப்போர்ட்ஸ் எனக்கு அனுப்புங்க. உங்களை ஸ்பைன் சர்ஜரில இருந்து காப்பாற்றி கொடுக்கறதுக்கு ஹெல்ப் பண்றோம். தேங்க்யூ. ஹாய், நான் டாக்டர் ஜெயச்சந்திரன், சன் ஹாஸ்பிட்டல், மதுரை. நிறைய மெடிக்கல் பீப்புள், அதாவது டாக்டர்ஸாக இருக்கட்டும், நர்ஸாக இருக்கட்டும், இல்லை ஃபிசியோதெரபிஸ்டாக இருக்கட்டும், இவங்களுக்கும் சிவியராக பேக் பெயின் வரும். டாக்டர்ஸ்னா அவங்க ரொம்ப நேரம் நின்று கண்டினியூஸாக சர்ஜரி பண்ணுறதுனாலேயே பேக் பெயின் சிவியராக வருது, டிஸ்க் பல்ஜ் வருது. ரொம்ப நேரம் கண்டினியூஸாக உட்காந்து ஓபி பார்க்குற டாக்டர்ஸ்க்கும் பேக் பெயின் சிவியராக வருது. இவங்களோட அதிகமாக பாதிக்கப்படுறது நர்சஸ் தான். யோசித்து பாருங்க, ஒரு வார்டில் ஒரு 10 பேஷண்ட் இருக்காங்கன்னா, ஒரு நர்ஸ் இருக்காங்கன்னா, குனிஞ்சு அந்த பேஷண்ட்டை பார்த்து அந்த பேஷண்ட்டுக்கு ஒரு டெம்பரேச்சர் செக் பண்ணணும், பிபி பார்க்கணும், மார்னிங் டவல் பாத் கொடுக்கணும், ஒவ்வொரு ட்ரீட்மெண்ட் கொடுக்கணும். ஒரு ஜென்ரல் ஹாஸ்பிட்டல் நீங்க போய் பார்த்தீங்கன்னா, ஒரு வார்டில் ஒரு 10 பேஷண்ட் இருக்காங்கன்னா, ஒரு சிஸ்டர் இல்லை 2 சிஸ்டர் இருப்பாங்க. ஸோ அவங்க அந்த அளவுக்கு நர்சஸ் ரொம்ப கஷ்டப்பட்டு ட்ரீட்மெண்ட் கொடுத்து தான் ஒவ்வொரு பேஷண்ட்டுக்குமே சரி பண்ணி கொடுக்குறோம். ஆனா அவங்களுக்கு சிவியரா பேக் பெயின் வரும், இந்த மாதிரி கண்டினியூஸா குனிஞ்சு நிமிர்ந்து வேலை பார்க்கறதுனால. இந்த வீடியோல நம்ம பார்க்க போற பேஷண்ட் ஒரு நர்ஸ். அவங்க பேரு பவுலின் மேரி. வயசு வெறும் 26 தான். அவங்களுக்கு குழந்தைங்க இருக்கு. அவங்களுக்கு சிவியரான பேக் பெயின், கண்டினியூஸ் பேக் பெயின், சிவியரா டிஸ்க் பல்ஜ் இருக்கு. இடுப்புல இருந்து காலுக்கு வலி பரவ ஆரம்பிச்சிருச்சு. 2 கால்லயுமே மதமதப்பு வருது. அவங்களால நிமிர்ந்து நிக்க முடியல, ரொம்ப நேரம் உட்கார முடியல. கண்டினியூஸாவே சிவியர் பெயினோட தான் இங்க வந்தாங்க. நிறைய ட்ரீட்மெண்ட் எடுத்து பார்த்துட்டு சரியாகலாம் தான் இங்க வந்தாங்க. ஏன்னா அவங்க ஊர் சேலம்ல இருந்து மதுரைக்கு வந்திருக்காங்க. அங்க ஹாஸ்பிட்டலே இல்லாம அவங்க இங்க வரல. ஏன்னா அவங்களுக்கு அங்க நிறைய ஹாஸ்பிட்டல் தெரியும். அவங்களும் ஒரு ஹாஸ்பிட்டல் தான் வேலை பார்த்துட்டு இருக்காங்க, எல்லாமே தெரியும். நம்ம சன் ஹாஸ்பிட்டல்ல ஸ்பைன் பேஷண்ட்ஸுக்கு மெடிசன்ஸ் இல்லாம, சர்ஜரி இல்லாம சரி பண்ணி கொடுக்குறோன்றத அவங்க கேள்விப்பட்டிருக்காங்க. நிறைய பேஷண்ட்ஸ் இங்க பார்த்துட்டு போனவங்க மூலமா அவங்க கேள்விப்பட்டிருக்காங்க. நம்ம ரிவ்யூஸும் பார்த்திருக்காங்க. இப்படி பார்த்துட்டு தான் இங்க வந்தாங்க. பொதுவா நம்ம ஹாஸ்பிட்டலுக்கு நர்சஸ், டாக்டர்ஸ் நிறைய பேர் பேஷண்ட்ஸ் வருவாங்க, சரியாயிட்டு போவாங்க. பொதுவாக அவங்களோட ரிவ்யூஸ் நாங்க போட மாட்டோம். டாக்டர்ஸோட ரிவ்யூஸ் நாங்க எப்பவுமே போடவே மாட்டோம். நர்சஸோட ரிவ்யூஸ்மே நாங்க ரொம்ப ரேரா தான் போடுவோம். இவங்களோட ரிவ்யூ வருது பாருங்க. வரும் பொழுது எவ்வளவு பெயினோட இருந்தாங்க, இப்ப எந்த அளவுக்கு நல்லா நார்மல் ஆயிட்டாங்க அப்படிங்கறத அவங்களே சொல்றாங்க. தேங்க்யூ. என் பேர் பவுலின். நான் ஈரோட்ல இருந்து வரேன். எனக்கு கடந்த 1 வருஷமா இடுப்பு வலியும் கழுத்து வலியும் இருந்தது. அது இப்போ ஒரு 3 மாசமா ரொம்ப அதிகமா இருந்தது. இடுப்புல இருந்து காலுக்கு வலி இடது பக்கமா பரவ ஆரம்பிச்சிச்சு. கழுத்துல இருந்து கைக்கு வலி பரவ ஆரம்பிச்சது. ரொம்ப முடியல. பக்கத்துல ஹாஸ்பிட்டல்லாம் போய் பார்த்தோம். மருந்து மாத்திரை கொடுத்தாங்க. அது ஒரு 2 மாசமா போட்டுட்டு இருந்தேன். அப்பவும் எனக்கு வலி குறையவே இல்லை. அப்புறம் பிசியோதெரப்பியும் பக்கத்துலயும் போய் பார்த்தோம், ஒன்றும் சரியா வரல. அப்புறம் யூடியூப் பார்த்து தான் மதுரை சன் பிசியோதெரப்பி ஹாஸ்பிட்டல் வந்தோம். இங்க ஒரு 4 நாளுக்கு அப்புறமே எனக்கு வலி குறையிறது நல்லாவே தெரிஞ்சது. இப்போ 8 நாள் ஆச்சு. வலி நல்லாவே குறைஞ்சிருச்சு. எனக்கு இடது கால் முழுவதும் பாதம் மதமதப்பு அதிகமாவே இருந்துச்சு. இங்க ஒரு 4 நாள்லயே மதமதப்பு எல்லாமே குறைஞ்சிருச்சு. அப்புறம் தசை இறுக்கம் கொஞ்சம் அதிகமா இருந்தது. அது மேனுவல் ட்ரீட்மெண்ட் MFR கொடுத்தாங்க. அது எனக்கு 5-6 நாள்லயே எனக்கு அந்த இறுக்கம் எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமா குறைஞ்சிருச்சு. ட்ரீட்மெண்ட் எல்லாமே காலையில 9 மணிக்கு ஆரம்பிச்சாங்கன்னா நைட்டு 9 மணி வரையும் பண்றாங்க. இடையில ஒரு 1 மணி நேரம் சாப்பாட்டுக்கு கொடுத்துட்றாங்க டைமு. டாக்டர்ஸ், நர்ஸ் எல்லாமே நல்லபடியா பாத்துக்கிறாங்க. இங்க வந்ததுக்கு நான் நல்லா கியூர் ஆயிட்டேன். எக்ஸசைஸ் எல்லாமே சொல்லி கொடுத்தாங்க. சன் பிசியோக்கு நன்றி.